அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீர்வழி படுவும் அப்படிங்கிற ஒரு நாவல் தான் 2023 இந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குது. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி பாரதி என்கின்ற ராஜசேகரன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த புதினத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, மனிதனின் அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கதையில் இது வந்து புனையப்பட்டிருக்கும். இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து இந்த விருது வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா 24 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா 24 இந்திய மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படுது. இதில் என்னென்ன பரிசாக கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது தாமிர பட்டயத்துடன் ஒரு சால்வை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் வந்து பரிசாக வழங்கப்படும். அடுத்தது, சமீபத்தில் 5 மாநில தேர்தல் வந்து நடந்திருக்குது. அது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதில் புதிதாக பதவியேற்றுள்ள முதல்வர்கள் பட்டியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸை சேர்ந்தவர். மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா லால்டு ஹோமா அப்படிங்கிறவர். மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ், பிஜேபி சேர்ந்தவர். சத்தீஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு தியோஷாய். ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பஜன்லால் சர்மா. அடுத்தது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிக்கல் 370 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து நீக்கியிருப்பாங்க. இந்த நீக்கியது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. அது எப்போன்னா டிசம்பர் 11, இந்த மாதம் டிசம்பர் 11, 2023 இந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வந்து எங்கே தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவையில் தான் வந்து தொடங்கியிருப்பார். எப்போன்னா டிசம்பர் 18, 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பார். இந்த டிசம்பர் 18 வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தினம். தேசிய சிறுபான்மையினர் தினம் வந்து டிசம்பர் 18 அன்னைக்கு கொண்டாடுறோம். அடுத்தது, உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குஜராத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது, மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரன்கள் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று சாதனை புரிந்த நாடு இந்தியா. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவை மற்றும் டெல்லி சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அரசியல் சட்டம் வந்து எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 106வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் வந்து இந்த 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அடுத்தது, மிக்ஜாம் புயலால் தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் பாதிப்படைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 மாவட்டங்கள். அடுத்தது, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய தலைவரின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 70 ஆண்டுகள் தான் இவருடைய பதவிக்காலம். இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017 தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். 101வது சட்ட திருத்தம் 2016 படி தான் இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்லாப் வந்து இருக்குது. 0%, 5%, 12%, 18%, 28%. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மின்சாரம், மது, பெட்ரோலியம், இந்த பொருட்களுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கிடையாது. அடுத்தது, 2023ஆம் ஆண்டில் கூகுள் தேடலில் ஹிட் லிஸ்ட்டில் அதிக இந்தியர்களால் தேடப்பட்ட பட்டியலில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாட் ஜிபிடி தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்குது கூகுள் தேடலில் 2023. அடுத்தது, அமெரிக்க அதிபருடைய தேர்தல் எந்த ஆண்டில் நடைபெற உள்ளது? இனி வரக்கூடிய ஆண்டில்னு ஒரு 4 இயர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் வந்து நடைபெறும். ஸோ ஒருத்தர் வந்து அதிபராக வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் 2 டைம் தான் வந்து இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிபராக முடியாது. ஸோ அந்த நாட்டினுடைய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2 முறை தான் வந்து வாய்ப்பு கொடுக்குது. அதே மாதிரி உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை கொண்ட ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அமெரிக்கா மட்டும்தான்.
நம்ம இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு. ஆனால் அந்த சட்டம் வந்து 2019 வந்து நீக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ.